அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் 1ல் சொல் இலக்கண பகுதியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எதெல்லாம் கேட்கலாம், எந்தெந்த பாயிண்ட் முக்கியமாக கேட்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 1 டே 2 டே 3ன்னு தமிழ் தகுதி தேர்வுக்கான கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினாக்களை பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கு சொல், அதாவது சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது தான் சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது தான் சொல்ன்றோம். இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். அதாவது மொழி, மூவகை மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூவகை மொழி அப்படின்றது 3 வகைப்படும். ஒன்று தனி, தொடர், பொது. ஓகேங்களா? இப்போ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த தனிமொழி அப்படின்றது ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அதுதான் தனிமொழி. ஒரே ஒரு சொல். ஓகேங்களா? அடுத்தது தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேலே தொடர்ந்து பொருள் தந்தது அப்படின்னா தொடர்மொழி. ஓகேங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் இல்லைன்னா சொற்கள் தொடர்ந்து பொருள் தருது அப்படின்னா அதுதான் தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னா ஒரே ஒரு சொல்ல ஒரு சொல் தனிமொழியாக நின்று ஒரு பொருளையும் அதே சொல்ல பிரிக்கும் பொழுது வேறொரு பொருளையும் தருது அப்படின்னா அதுதான் பொதுமொழி. ஓகேங்களா? ஸோ இதுதான் மூவகை மொழி. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 3 வகைப்படும்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருதுன்னா அது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து நின்று பொருள் தருதுன்னா அது தொடர்மொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிக்கும் பொழுது வேறொரு பொருளையும் தந்து பொதுவாய் அமையுது அப்படின்னா அதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புக்கில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதாவது முக்கியமான கீ பார்த்துக்கோங்க. மூவகை மொழினா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி 3 வகைப்படும். அடுத்து தனிமொழி அப்படின்னா இப்போ பார்த்தோமா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருதுன்னா அது தனிமொழின்றோம். எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கணும். கண், படி, இது பகாபதம். கண்ணன் படித்தான், பகுபதம். அதாவது இந்த சொற்களை பிரிக்க முடியாது, அதுதான் பகாபதம். பகுபதம்னா பிரிக்கலாம், பகுக்கலாம். ஸோ அதுதான் என்னது, கண்ணன் படித்தான். அடுத்து தொடர்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 8 வேங்கை. 8ன்றது ஒரு எண். ஃபஸ்ட்டு நமக்கு பொதுவாக தெரியும் 8னா ஒரு எண். அடுத்தது இந்த 8 பிரிக்கிறோம். எல் கூட்டல் தூ, எல் கூட்டல் தூ. அதாவது எல் கூட்டல் தூ அப்படின்னா எல்லை உண் அப்படின்ற பொருள். அப்போ தனியாக இருக்கும் பொழுது ஒரு எண்ணையும் பிரிக்கும் பொழுது எல்லை உண் அப்படின்ற வேறு பொருளையும் தர்றதுனால இது பொதுமொழின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வேங்கை. வேங்கைனா ஒரு வேப்ப மரம், வேங்கை மரத்தை குறிக்குது. அடுத்தது இதை பிரிக்கும் பொழுது வேம் கூட்டல் கை, வேகின்ற கை, வேகின்ற கை. ஸோ அப்போ வேறொரு பொருளை குறிக்கிறதுனால இது பொதுமொழி. அப்போ பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8
வேங்கை. ஓகேங்களா, அவ்வளோதாங்க மூவகை மொழி. அடுத்தது தொழிற்பெயர் பார்க்கலாம். தொழிற்பெயர், அதாவது தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு வினை அல்லது பெயர் செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர். அடுத்தது முக்கியமானது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண், இடம், காலம், பால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது. ஓகேங்களா, இதில் இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கண குறிப்பில் பார்த்துருக்கோம். தொழிற்பெயரை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தல் இல்லைன்னா அல் அப்படின்னு முடிஞ்சிருக்கணும். அல்லுன்னு முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாலையும் வெளிப்படையாகவும் உணர்த்தவே உணர்த்தாது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ஆப்ஷனில் உணர்த்தும்னு கொடுத்துருப்பான், அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் ரைட்டுன்னு போட்டுறக்கூடாது, உணர்த்தாது. ஓகேங்களா, இதனுடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈதல், நடத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக பாருங்கள், அல் வந்திருக்கா, ஈதல் அல், நடத்தல் அல் வந்திருக்கா. அடுத்தது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள்னா இதுதான். விகுதினா என்னது, கடைசி. பகுதினா ஃபஸ்ட்டு சொல்லுவோம், விகுதினா கடைசி சொல்லுவோம். ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா இந்த அல் முடிஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எதிர்மறை, இப்போ நம்ம அதெல்லாம் அப்படியே புக்கில் பார்த்துடலாம் பாருங்கள். இதில் வினை அடி அப்படின்றது வேர் சொல்ல தான் நம்ம சொல்லுவோம் வினை அடி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நட இதோட விகுதி சேருதா, அப்போ நடத்தல். வாழ், வாழ்க்கை, ஆள் கூட்டல் ஆளல். புரியுதுங்களா? ஸோ இப்போ வினை அடியோட விகுதி சேர்றதுனால உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு வினை அடி தான், என்னது, நட என்பது வினையடி. இதோட பல விகுதிகளை எது வேணாலும் சேர்க்கலாம். இப்போ நம்ம இங்கே அல் மட்டும் சேர்த்தோம், இங்கே பாருங்கள் நடை ஐ சேர்த்துருக்காங்க, அடுத்து அல் சேர்த்துருக்காங்க. ஒரே வினையடி ஆனால் பல விகுதிகளை ஏற்கும். ஓகேங்களா, அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா நெகட்டிவ், ஆப்போசிட்டாக நடக்கும். இப்போ நடக்கிறது நடவாமை, சரிங்களா. இப்போ எதிர்மறை பொருளில் வந்தால் அது எதிர்மறை தொழிற்பெயர். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள். அடுத்தது முதன்நிலை தொழிற்பெயர், முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். அதாவது இப்போ நமக்கு தெரியும், என்ன தெரியும், தட்டுதல் அப்படின்றது என்னதுங்க, தட்டுதல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு தெரியும். நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, உரைத்தல். ஸோ இது எல்லாமே என்னதுங்க, தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயரில் இது விகுதி, தள்ளுன்றது விகுதி. ஸோ இந்த தள்ளு என்னது, வராது. இதெல்லாம் வராமல் வர்றது தான் முதல்நிலை தொழிற்பெயர். புரியுதுங்களா? இப்போ முதல்நிலை தொழிற்பெயர்னா நமக்கு வினை விகுதி வராது. என்ன வராதுங்க, விகுதி. இந்த அல் வராது, நேராக வினை மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ புக்கில் கெடுதல், கெடு கொடுத்துருக்கு. அதாவது கெடுதல் அப்படின்னா என்னது, தொழிற்பெயர். ஆனால் நமக்கு முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன வரும், இது வராது. அப்போ என்ன வரும், கெடு. புரியுதுங்களா? கெடு தான் முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா இது முதல்நிலை தொழிற்பெயர்னா இதில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து கே அப்படின்றது கேவாயிடும். ஸோ இது திரிஞ்சு வருது, கேன்றது கேவா திரிஞ்சு வர்றதுனால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது சுடுதல். இதனுடைய முதல்நிலை தொழிற்பெயர் என்னது, சுடு. இதனுடைய திரிந்தது
முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது சூ வந்து என்னவாயிடுங்க சூ, அப்போ சூடு. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதற்காக தான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே புக்கில் பார்க்கலாங்களா? விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக வர்றது தான் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோமா தட்டு, உரை, அடி. அடுத்து திரிந்த தொழிற்பெயர் காலம் கொடுத்துருவாங்க பாருங்கள். கெடுதல், கெடு, கே வந்து கேவாக தெரிஞ்சிருச்சு. இங்கே சுடுதல் தல் வரல, இதில் அது சூ வந்து சூவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வினையால் அணையும் பெயர். இதெல்லாம் நம்ம இலக்கண குறிப்பிலே பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் வீடியோவாக போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் இது வரும். 3 இடத்துலையும் வரும், 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்கலாம். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினை வந்து பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கும். யார் தொழிலை செய்கிறாங்களோ அவங்கள தான் இது குறிக்கும். இதில் காலம் காட்டாது, இதில் காலம் காட்டும். படற்கைக்கே உரியது, இது மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல், பாடியவள், படித்தவர். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது திரும்ப ஒரு தடவை பார்த்தோன்னா இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஸோ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருதுன்னா அது தொடர்மொழி. பொதுமொழினா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிக்கும் பொழுது வேறு பொருளையும் தருவது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா தல் வரும். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தல் வராமல் வருதுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து திரிஞ்சு வருதுன்னா முதல்நிலை தொழிற்பெயர் திரிந்து வந்தால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வினையால் அணையும் பெயர். இது வந்து 3 காலங்களிலும் வரும், 3 இடத்திலும் வரும். முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.